போல நல்லா இருக்கு பாக்க. அந்த ரோட்ல அந்த போற பத்தானே இது பாத்தீங்கன்னு சொன்னா கொடிகாகம்மா. ஓகே, மெஸ்ஸியே இன்னும் ஒரு பாருங்க. மெஸ்ஸி வந்து நித்திரையால வந்து எலும்பின ஓடியோ தூக்கி கொண்டு வந்துட்டான். அதுதான் எலும்பினது. ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் வீணா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து யஸ்னா போக போகிறோம். முகத்தை பார்க்கவே தெரியும், எங்களுக்கு வந்து நல்லா ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லி நீண்ட நாட்களுக்கு பிறகு அம்மா வீட்டையும் வந்து போக போகிறோம். என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, நாங்கள் வேலைக்கு வந்து 5:30 வந்து எல்லாமே நம்பி வெளிக்கிட்டு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், இன்னும் தனி கூட நிற்கலை. நாங்கள் வந்து வேலைக்காக வந்து வெளிக்கிட்டோம். ஓகே, நாங்கள் வந்து போகும்போது வந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்து கொண்டு போக போகிறோம். இந்த ரோட்டால் வந்து போக போகிறோம்னு சொல்லி ஓகே போய் அங்கே மீதி காரியங்களை வந்து பார்ப்போம். ஓகே, இன்றைக்கு வீடியோவில் வந்து இதைத்தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நாங்கள் எங்களோட வீட்டை இருந்து பாருங்க நல்லா ரோட்டு, மெயின் ரோடு. நாங்கள் வந்து வாகனத்தெல்லாம் வந்து வெளிக்கிட்டோம். ஓகே, மெஸ்ஸியே இன்னும் ஒரு பாருங்க. மெஸ்ஸி வந்து நித்திரையால வந்து எலும்பின ஓடியோ தூக்கி கொண்டு வந்துட்டான். அதுதான் எலும்பினது. மெஸ்ஸி ஹாய் சொல்லி விடுங்க, இருக்கா ஹாய் சொல்லி விடுங்க. எங்க போறோம்? வீட்டையா? எங்க? அடை விட்ட அம்மம்மா விட்டியா? சரி, சொல்லிட்டீங்களா அம்மம்மா வாரன்னு? சொல்லிடுங்களா? ஹாய் சொல்லி விடுங்க, இருக்கா ஹாய் சொல்லி விடுங்க. கையா ஹாயா? அந்த ரோட்டால வந்து போகிறோம். இன்னைக்கு வந்து ஏனையின் ரோட்டால போகிறோம். 2 நாளுக்கு பிறகு வந்து ஏனையின் ரோட்டால வந்து பயணம் செய்கிறோம். இது வந்து மல்லாவி ரோட் தான். ஓகே, போகும்போது பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அன்றைக்கு ஒரு அந்தோனியார் கோயிலுக்கு போய் ஒரு வீடியோ போட்டுருந்தாங்க. அந்த வடகாடன்னு சொல்கிற இடம் அது தாண்டி இங்கால போயிட்டு இருக்கோம். மாங்குள ரோட்டுக்கு போயிட்டு இருக்கா. இங்கால ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடுகள் இல்லை, குறைவு. ஃபுல்லாக எல்லாமே சொல்கிறேன் காடு தான். இங்கால காடு தான் கூட பத்தியெல்லாம் இருக்குது. வீடுகள் வந்து குறைவு. ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல அருமையான அதிகாலை காட்சி என்று சொல்லலாம். நல்ல வடிவாக இருக்குது. இப்போதான் வந்து வானம் வந்து விடிஞ்சு கொண்டு வருது. பாருங்க வானத்தின் அழகை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே, போக போக வந்து நாங்கள் இயற்கையை வந்து ரசிச்சு கொண்டு போவோம். இது என்ன குளாமா? இது வள்ளிவிழாங்குளம் கோயில்ல போகும். தூரமா வெள்ளையா தெரியுதா வந்து கொக்கு வந்து வயல்ல மேய்ஞ்சிட்டு. பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னென்னு சொன்னால் ஒரு வாகனம் வந்து ஸ்டார்ட் நின்றுட்டுது. அப்போ வந்து இதை வந்து போய் தள்ளி விடுறதுக்காக
அந்த அதில் போகிற வாகனம் தான் ஸ்டார்ட் நின்று இருக்குது. பாருங்க, வாகனத்தில் பனி பட்டு ஒன்றுமே பெருசாக தெரியுது இல்லை. பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து வன்னி விளாங்குளம். இங்கே பாருங்க, நல்ல வயல்கள் எல்லாம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய கோயில் ஒன்று இருக்குதாம். அது வந்து என்னன்னு சொல்கிறேன், பெரிய ஒரு திருவிழாவாக நடக்குது. அந்த பாருங்க இதில் தெரியுது. இந்த கோயில் வந்து பெரிய ஒரு திருவிழாவாக வந்து நடக்கிறதா. இது ஃபுல்லாக நிறைய கடைகள் எல்லாம் போட்டு அப்படி ஒரு திருவிழாவாக நடக்கிறது. இப்போ போகிறபடியாக வேறு சொல்லிக்கொண்டு இதில் ஒரு ஸ்கூலும் இருக்குது. ஸ்கூல் கிரவுண்டு, பஸ் ஸ்டாப் எல்லாமே இருக்குது. சின்ன சின்ன ஸ்கூல் எல்லாம் இருக்குது ஒரு இடத்துக்கு. இது என்னன்னு சொல்றது, வண்டா. இது என்ன குளமா வண்டா? இது வந்து குளம். தண்ணி என்று சொன்னாலே கூடுதலாக அந்த குளங்கள், வயல்கள் அதுகளை வந்து பார்க்கலாம். ஓகே, நாங்கள் போகும்போது பார்ப்போம். ஓகே, இங்கே பாருங்க, மாங்குளம் போர்டு. மாங்குளத்துக்கு வந்துட்டேன். கொஞ்சத்தில் வந்து அந்த சந்தி வந்துடும். மாங்குளம் சந்தி. மாங்குளம் சந்திலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரயில்வே ஸ்டேஷனும் இருக்குது கொஞ்சம் முன்னுக்கா. பார்த்தீங்கன்னு சொன்னால் சூரியன் தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து மாங்குளம் சந்திக்கு கிட்டியா வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரயில் ரோடு, அதுதான் வந்து ரயில்வே ஸ்டேஷன். ரயில் ரோட்டுக்கு வந்துட்டோம். சந்தியால் வந்து யாழ்ப்பாணம் போகிற பக்கம் திரும்பிட்டேன். இது வந்து ஒரு டவுன் மாதிரி தான். மாங்குளத்தில் பேங்க் எல்லாமே இருக்குது. பக்கம் என்ன ரோட்டு இங்கே பாருங்க, மாங்குளம் மேலே புறாது விற்கிறாங்க. இங்கே வந்து பிள்ளைகள் அப்படி பார்க்கலாம். பிறகு பழங்கள் அதில் தெரியுது. விறகு விற்கிறாங்க, அடிக்கி போட்டு விறகு விற்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மெஸ்ஸி வந்து நல்ல நித்திரியா, மெஸ்ஸி வந்து நல்ல நித்திரியா போயிட்டுது. நாங்கள் வந்து இங்கே மாங்குளம் தாண்டி போகிறோம்னு சொன்னால் நல்ல மழை வந்துட்டு 2-3 நாளுக்கு மேலே நல்ல மழையாக இருக்குது. என்னென்னு சொல்கிறது, மழை காலத்தில் மார்கழி மாதத்தில் பெய்கிற மழை மாதிரி மழையாக கிடக்குது. பாருங்க, ரோடே வந்து தெரியாத அளவுக்கு சரியான மழை பெய்யுது. மூடி ஓகே, நாங்கள் போயிட்டு இருக்கிறோம் மெயின் ரோட்டால் பார்ப்போம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மழையே காணையில் குறைஞ்சிட்டுது. மழை கொஞ்சம் குறைஞ்சிட்டு என்னன்னு சொல்கிறது, இந்த விட்டு 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 தான் பெஞ்சு கொண்டு இருக்குது.
மெஸ்ஸி வந்து வேலை கிளம்பினால வந்து நல்ல நித்திரியா போயிடுது. அங்கால பெய்யுது. வித்தியாசமான ஒரு மழையா இருக்கு. ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு மாறி மாறி பெய்யுது. முன்னுக்கு ஒரு வாகனம் ஒன்று போகுது. என்னன்னு சொல்ற கட்டையாவதான் ஆகுது. கட்டையா கொண்டு போறாங்க. இங்கே வன்னி பக்கங்கள் தானே கூடுதலான உறவுகள் வந்து எடுக்கலாம். என்னன்னு சொன்னா நான் ஒன்று எதிர்பார்த்தேன்னா மயில் வந்து நிற்க மாட்டேன். என்னன்னு சொன்னா நாங்கள் வளமையாக வரைக்கே கூடுதலாக மயிலை காண்றாங்க. இப்போ மழையும் பெய்யுதானே, மழை என்று சொன்னால் மயிலுக்கு விருப்பம் தானே. அப்போ நிற்க மாட்டேன் எதிர்பார்த்தேன்னா காணையில் உள்ளுகளுக்க நிற்கும். என்ன இந்த காட்டுக்குள்ளே நிற்கும். சிலது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரோட் சைட்டாகவே நிற்கும். மழை வந்தாலே மயில் வந்து ஆடும் தோகை விட்டு. பார்த்தீங்கன்னு சொன்னால் மழை தண்ணி நிற்கிற அளவு தெரியும். ஏற்றிட்டு போகிறாங்க. நாங்களும் வந்து இப்போ எங்களோட வருகையை வந்து எங்களோட அம்மாக்களும் வந்து எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. சமைக்கிறாங்க போல இருக்குது. என்ன சமைக்கிறாங்களோ தெரியல. நாங்கள் வந்து என்னன்னு சொல்கிறோம், நீண்ட நாட்களுக்கு பிறகு அம்மாவோட கையால் சாப்பிட போகிறோம். ஓகே, அதில் வந்து என்னிடம் கொக்காவில் வந்து வந்துச்சு. கொக்காவில் என்று சொல்கிற இடம் வந்துட்டு அது கடந்து போயிட்டு இருக்கோம். இது வந்து இது நாமி போயிண்டா ராமி போயிட்டா. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து முருகண்டிக்கு வந்துட்டோம். முருகண்டி வந்து எல்லாருக்குமே என்னன்னு தெரியும். என்னன்னு சொன்னால் பஸ்ஸில் வந்தாலுமோ சரி, சும்மா வந்தாலுமே சரி, அந்த நாள் வந்து பொருட்கள் வாங்குறதுக்கு வந்து ரேட்டு இடம்னு தான் சொல்லணும். அந்த செல்ல சாப்பாடுகள் எல்லாமே வந்து முருகண்டியில் வந்து இன்னும் ஃபேமஸ் வந்து கச்சான் தான். அந்த முருகண்டி கச்சான்னு தான் சொல்லுவோம். என்னன்னு சொல்ல, முருகண்டியில் வந்து எல்லா விதமான அந்த பொருட்களுமே சாப்பிட்ற ஐட்டங்கள் எல்லாமே வந்து வாங்கக்கூடிய மாதிரி இருக்கு. இதுதான் அந்த முருகண்டி கோயிலோட நிறைய கடைகள் எல்லாம் இருக்குது. ஒரு டவுன் மாதிரி. இது நைட்டில் பார்க்கத்தான் இன்னும் வந்து அழகாக இருக்கு. நாங்கள் வந்திருக்கிறோம் ஒரு முறை வந்து நைட்டில் பார்த்துருக்குறோம். நல்லா இருக்கு. இதில் வந்து பெரிய கோயில், சாப்பாடு கடை எல்லாமே இருக்குது. வாரவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஓகே, இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இரடமடு சந்தி. நான் நடுக நினைக்கிறது இரடமடு குளம் பார்க்கணும். ஒரு நாளும் பார்க்கல. ஒரு நாளை போவோமா? ஏன்னு சொன்னா எங்க அம்மாக்கள் நடுக அந்த குளத்தை பற்றி கதைக்கிறவங்க. அவங்க வந்து முதல் வந்து இங்கால இருந்ததால அவைக்கு தெரியும். இதுல ஒரு பூங்காவும் இருக்கு, சிறுவர் பூங்கா. அந்த குளத்துக்கு போயிருக்கா, பார்க்க வேணும். இந்த குளத்தையும் இருக்கா. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்தது கிளிநொச்சியா. பாத்தீங்கன்னு சொன்னா கிளிநொச்சி டவுன் வந்துட்டு. இந்தியால பாத்தீங்கன்னு சொன்னா கிளிநொச்சி ஹாஸ்பிட்டலா இதுதான். நல்ல நிறைய கடைகள், ஜஸ்னா டவுன் மாதிரி. எல்லாமே வந்து இருக்குது. ஃபேமிலி ரெஸ்டாரண்டா, அதில் ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து இருக்கு. இது இது என்ன ஸ்கூலா? கிரவுண்டு. இது வந்து கிளிநொச்சி ஸ்கூலா.
பெரிய டவுன் தான் ஜப்னா மாதிரி. ஜப்னா மாதிரி எந்த அவ்வளவுக்கு இல்லாமல் இல்லை. இங்கே பாருங்க, இதில் நல்ல கோயில் எல்லாம் இருக்குது ரோட் சைடாகவே. இங்கே இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல பூங்கா ஒன்று இருக்குது. குழந்தைகளும் சரி பெரியாக்களும் சரி வந்து இருக்கக்கூடிய மாதிரி கிளிநொச்சியில் இருக்கிற பூங்கா. இது வந்து என்ன சந்தி? இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்தை, கிளிநொச்சி சந்தை. இது வந்து இப்போ சந்தைன்னு சொல்றதா. மெஸ்ஸி வந்து நித்திரியாத எழும்பி கதைச்சு கொண்டிருக்கிறார் பாருங்க. பாருங்க, ஒரு கோயில் வந்து கட்டி கொண்டிருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா அதுல ஒரு ஏதோ ஒரு சிலை இருக்குது. கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும் என்ன பேருன்னு சொல்லி. என்ன சொல்ல வள்ளுவத்தை சேப்படிக்குது என்னன்னு தெரியல. வள்ளுவத்தை சேப்படிக்குது தம்பி அப்படி இல்ல, அவரை மாதிரி ஒரு புலவரா இருக்க கூடும். தண்ணி ஏண்டா உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கு. நீங்களே இங்க இருக்கிற இடம் தெரியாம இருக்கிறீங்க. நல்ல கோயில் இருக்குது. நல்ல பெரிய ஒரு கோயில் பாருங்க. இங்க மலையில விளையாட்டு தான் பெரிய விளையாட்டு. என்னன்னு சொன்னா பாரதும் நிக்கிறதும் பாரதமாவே இருக்குது மலை. நல்ல ரோட் சைட்ல பெரிய கோயில் உண்டு. பூசை நடந்து வந்துருக்கு. மழை வந்து நல்லா பெய்யுது. ஓகே, ரெயின் வர சவுண்ட் இல்ல. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பூநகரி வந்துட்டேன். சாரி, பரந்தன் மாறி சொல்கிறேன். பூநகரி என்று பரந்தன் வந்துட்டேன். வெயிலோட சேர்ந்த மழை. ரோட் சைடு எல்லாம் நல்ல பழங்கள் போட்டிருக்குது. அதாவது என்ன தர்பூசணி போட்டு கிடக்கு. சொன்னா வெயில் காலம் தானே, தர்பூசணி வந்து எல்லா இடமே போட்டு விற்பாங்க. இனி வந்து என்னம்மா என்னையாக இருக்கிறீங்க? பாத்தீங்கன்னு சொன்னா ஆனரவு வந்துட்டுது. உப்பளம் எங்க அங்க பாத்தீங்கன்னா உப்பளம் சொல்றது. இந்த இடம் உப்பு தயாரிக்கிற இடம் நினைக்கிறேன். உப்பு தயாரிக்கிற இடம் தான் உப்பளம்னு சொல்றது. நடராஜா பொம்பாசன்னு சொல்லுவோம். அதுல இருக்கிற அந்த நடராஜர் கடலா பாருங்க. கடலா கடலா
பக்கம் ரெயின்ல வர பயமா இருக்கு. நாங்க ஒரு முறையும் போகல ரெயின்ல. நான் வந்து டிரைவிங்ல பிஸியா இருக்கேன். இப்படி எங்கேயாச்சும் போனா தான் உண்டு. எது தேவைக்கு வரும்போது வந்தா சரி. மற்றபடி மினக்கட்டெல்லாம் கொண்டு திரியிறே இல்ல. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து எக்காச்சிக்கு வந்துட்டோம். ஆனாரம் தாண்டி எக்காச்சிக்கு வந்துட்டோம். மழை வந்து ஒவ்வொரு இடமா கட்டமாக பெய்யுது நிற்கிது. அப்படியே நிற்கிது. மழை வாரதும் போகிறதுமா நிற்கிது. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான மழையாக இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து புதுக்காடு. காடுன்ற இடத்தால வந்து போயிட்டு இருக்க. சரியான மழை பெய்யுது. அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னா நல்ல குட்டி குட்டி தென்னை தோப்பு கட்டையா இருக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பல அதெல்லாம் தாண்டி அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் முகமாலகு கிட்ட வந்துட்டோம். அதில் மாடு வந்து கூட்டமாக நடந்து போயிட்டுருக்கு. மாடை வந்து கூட்டமாக நடந்து போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் தூரமாக ஏதோ தண்ணி மாதிரி தான் கிடக்குது. பைப் போட்டுருக்கா? பைப் அடிச்சிட்டு அந்த ரோட்ல இருக்க பைப் என்னன்னு தெரியல. பாவம் போறங்க. இந்த தண்ணி பைப் இருக்குல்ல ரோட்ல போட்டுருக்காங்க. அதான் படிச்சிட்டு சரி என்ன வளவுக்கு அடிக்கிறாங்க தண்ணி. அது படிச்சிட்டு போறடா என்ன? எப்படி இருக்கு? நல்லா இருக்கு பாக்க. அந்த ரோட்ல அந்த போற பைப் தானே இது. இது பாத்தீங்கன்னு சொன்னா கொடிகாகம்மா. கொடிகாமத்துக்கு வந்துட்டோம். மெஸ்ஸி என்ன செய்றீங்க? கண் மூடி காத்து பிடிக்கிறீங்களா? சரியா வாங்க உள்ள வாங்க. சாலம்பன் தீவன் எழுதி கிடக்கு. சாலம்பன் தீவு இருக்கும் இந்த பக்கம். சாலம்பன் தீவன் இருக்குது. தீவன் அந்த இதுல எழுதி கிடக்கு. இந்த பக்கம் அம்புக்குறி போட்டு போகலாம்னு சொல்லி. ஒருவேளை கடலா இருக்குமோ? அம்மா கேட்டா தான் தெரியும். இது பாத்தீங்கன்னு சொன்னா கொடிகாமன் சிக்னல் சந்திக்கு வந்துட்டா. நாங்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு ரோட்ல வந்து பயணம் செய்திருக்கோம்னு தான் சொல்லணும். வளமையாக இப்போ கூடுதலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து சங்குப்புட்டி ரோட்டால் தான் வந்து போகிறோம். நாங்கள் மல்லாயி போய் வர்றதுனாலே இன்றைக்கு தான் வந்து நாங்கள் வந்து ஏனையின் ரோட்டால் வந்துருக்குறோம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எஃப்னா வந்துட்டோம். நாங்கள் எஃப்னாக்குள்ளே வந்துட்டோம். இது வந்து கைதடி சாரி சாவச்சேரியா கைதடியா? கைதடி இல்லை இது. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கைதடி ரோட் வந்துட்டோம். நாங்கள் இப்படியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் நேராக போனால் கோப்பை சந்தி என்ன. ஓகே மெஸ்ஸி வந்து மார்னிங் வந்து சரியான புழுவத்தோட யாழ் வலிக்கிட்டது.
பார்த்தீங்கன்னு சொன்னா இது வந்து கைதடி இந்த பாலம் நல்ல பச்சை கலர் தண்ணியா இருக்குது பாருங்க, நல்ல பச்சையா இருக்குது, பார்க்கவே நல்ல வடிவா இருக்குது கடல். நல்லா இருக்கு. மெஸ்ஸி இது என்னய்யா? கடல். ஓ நல்லா இருக்குல்ல. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா நல்லா புல்லெல்லாம் புழைச்சி நல்ல வடிவா இருக்குது. என்ன நாளுக்கு இந்த ரோட்டால வந்தாதானே பார்க்கக்கூடிய மாதிரி. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் வந்து கோப்பை சிக்னல் சந்தி. இங்கேயும் வந்து எங்களோட அம்மம்மா இருக்கிறா. இதால் போனால் வந்து எங்களோட அம்மம்மாவிட்ட வந்து போகலாம். நாங்கள் இந்த முறை இல்லாமல் அவசரமாக ஒவ்வொரு முறையும் பார்த்தாலும் ஒரு இடமே போகிற இல்லை. இந்த முறை அம்மாவிட்டானே வந்தது. அம்மாவிட்ட என்ன வேறு அலுவலாக வந்து நாங்கள் இப்போ அம்மாவிட்ட போயிட்டு அப்படியே வெளிக்கிட போகிறோம். நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மருதனா மரத்துக்கு வந்துட்டோம். என்னென்னு சொன்னால் கோப்பாயுமே வந்து கோப்பை உரும்புற இந்த பக்கம் இல்லாமல் எல்லாமே வந்து தோட்டம் செய்கிற இடம் தான். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து கோவான்னு நினைக்கிறேன். போயிலையா? அந்த வாசத்தை பார்த்துட்டு நான் கோவான்னு போயில தோட்டம் நிறைய. இந்த இடமெல்லாம் கோயில தோட்டமாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் மருதனாமோட சந்திக்கு வந்துட்டோம். இந்த சந்தியில் தான் வந்து எங்களோட என்ன சொல்கிற ஃபேமஸான அனுமார் கோயில் இருக்குது. அந்த பெரிய கோயில் அனுமார் சிலை இந்த கோயில் எல்லாருக்கும் தெரியும். அந்த கோயில் வந்து இந்த மருதனாமோட இந்த பாருங்க வந்து அதில் மேலேயா தெரியுது, தொங்கல்ல தெரியுது போகிறங்கவா மரம் மறைக்குது. அது வந்து எங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதுங்க. பெரிய சிலை கொஞ்சம் தூரத்தில் வரும்போதே தெரியும். அங்கே பாருங்க, அதுதான் அந்த அனுமார் கோயில். மருதனாமோட சந்தி வந்துச்சு. மெஸ்ஸி என்னையா அது? கோயில் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட அம்மாவிட்ட வந்து நாங்கள் வந்துட்டோம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லா காற்று தானே தலைமுடி எல்லாமே வந்து நல்லா குழம்பிட்டுது. ஓகே, இந்த வந்ததுமே வந்து ஒரு நல்ல ஹாப்பியான விஷயம். கொஞ்சம் லேட்டாகவும் போயிட்டு இருக்கா. ஓகே, நாங்கள் வந்து இப்போ எல்லா இடமும் காட்டிக்கொண்டே வந்து நாங்கள் இந்த வழியால் வந்தோம்னு சொல்லி. ஓகே, இன்றைக்கு வந்து உங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நான் உங்கள் வீணா. பாய்.